قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையமாகிய அந்த வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அகில உலகத்திற்கு அருள் கொடையாக வருகை தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனித ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றவர்களாக இரவு நேரங்களிலே நின்று வணங்கக்கூடியவர்களாகவும் இன்ன பிற நற்கர்மங்களையும் சதகாக்களையும் தான தர்மங்களையும் அதிகமாக வழங்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற இந்த நல்ல அமல்களுக்கும் இபாதத்துகளுக்கும் நற்கர்மங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் நிறைவான கூலியாக மறுமை நாளிலே நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா வழங்குவானாக. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் அல்லாஹ் நினைத்தாலே தவிர அது நடக்காது என்று உறுதியாக நம்ப வேண்டும். அப்படிதான் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் சரி, எது நடக்காவிட்டாலும் சரி, எது நடக்கின்றதோ இது எல்லாமே இறைவனுடைய நாட்டத்தினால்தான் நடக்கிறது. இறைவன் அது நினைத்தால்தான், இறைவன் அது நாடினால்தான் அது நடக்கும் என்று உறுதியாக நம்ப வேண்டும். நம்பக்கூடியவர்கள் தான் முஸ்லிம் என்பதை அல்லாஹ் நமக்கு திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். இதை குர்ஆன் வசனங்களிலும் ஹதீஸ்களிலும் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டும்தான் நம்பி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவனுடைய நாட்டத்தினால் தான் எல்லாமே நடக்கிறது என்று நம்பி இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறையில் நமக்கு சொல்லித் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தூலிஜுல் லைல ஃபின் நஹாரி வா தூலிஜுன் நஹார ஃபில் லைலி வா துக்ரிஜுல் ஹய்ய மினல் மையிதி வா துக்ரிஜுல் மையித மினல் ஹய்யி வா தர்சுகு மன் தஷாவு பிகைரி ஹிசாப். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காமிக்கும் பொழுது, இரவை பகலிலே அல்லாஹ் தஆலா நுழைய வைக்கின்றான். அதே போன்று பகலை இரவிலே அல்லாஹ் தஆலா நுழைய வைக்கின்றான். மரித்ததிலிருந்து உயிர் உள்ளதை அல்லாஹ் தஆலாவே வெளியாக்குகின்றான். அதே போன்று உயிர் உள்ளதிலிருந்து மரித்ததையும் வெளியாக்குகின்றான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி மக்களுக்கு மத்தியிலே இதை நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ்தான் இரவை பகலை அவன்தான் மாற்றுகின்றான். அவன்தான் உயிர் உள்ளதில் இருந்து அவன் அதை மரணிக்க செய்கின்றான். மரணித்ததை அவன்தான் உயிர் கொடுத்து எழுப்புகின்றான். எனவே அவன்தான் நாடியவர்களுக்கு உணவு ரிசுக்கையை வழங்குகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இந்த உலகத்திலே எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் நடக்கிறது. எல்லாமே அல்லாஹ்வுடைய
உதவியால் தான் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது என்ற அடிப்படையிலே முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதனால முஸ்லிம்கள் எந்த நேரத்திலும் தன்னை படைத்த இறைவனை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அடிக்கடி முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எது செய்ய போகிறார்களோ அப்பொழுது எல்லாம் ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். என்ன வார்த்தை அது? அதுதான் இன்ஷா அல்லாஹ். நாம அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் இன்ஷா அல்லாஹ் என்று நாம சொல்லுகின்றோம். எப்படி ஒரு முஸ்லிமை பார்த்தாலும் உடனடியாகவே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கின்றோமோ அதே மாதிரிதான் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த வார்த்தையும் கூட நாம் நம்முடைய நாவிலிருந்து சர்வ சாதாரணமாக இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வருகிறேன், இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களுக்கு நான் போன் செய்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் நாளை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடலிலே அப்படியே ஒன்றி போய்விட்டதுதான் இந்த இன்ஷா அல்லாஹ். இதைதான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் நடக்கிறது என்பதை புரிந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதே போன்று இந்த இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதனுடைய நோக்கத்தை பற்றியும் இன்னும் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது இந்த மறைவான ஞானம் என்பது அந்த அல்லாஹ்விடத்திலே மட்டும்தான் இருக்கிறது. அவற்றை அவனை தவிர வேறு யாருமே அறிய மாட்டார்கள். கரையில இருந்தாலும் சரி, கடலிலே இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது வமா தஸ்குது மிர் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கின்ற இலை பூமியிலே விழுகிறது என்று சொன்னால் அவன் அறியாமல் எந்த ஒரு மரத்திலிருந்து ஒரு இலையும் கீழே விழாது. ஒரு மரத்தில் இருக்கின்ற ஒரு இலை கீழே விழுகிறது என்று சொன்னால் அவனுடைய நாட்டம் இல்லாமல் அது விழாது. அதையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே சில மனிதர்களுக்கு ஆண் குழந்தைகளை வழங்குகின்றான். அவனுடைய நாட்டம்தான் அது. இன்னும் சில மக்களுக்கு பெண் குழந்தைகளாகவே வழங்குகின்றான். இன்னும் சில மக்களுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளையும் கலந்து சேர்ந்து வழங்குகின்றான். இன்னும் சில மக்களுக்கு குழந்தை இல்லாமலேயே ஆக்கி விடுகின்றான். இது என்னது? அல்லாஹ் அவனுடைய நாட்டம்தான் இது. இப்படிதான் ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும். அவர்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கிறது, நமக்கு குழந்தை இல்லையே. அவர்களுக்கு ஆண் குழந்தையாக இருக்கிறது, எனக்கு பெண் குழந்தையாக இருக்கிறது. அவர்களுக்கு பெண் குழந்தையாக இருக்கிறது, எனக்கு ஆண் குழந்தை இல்லையே என்று யாரும் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் இந்த உலகத்திலே குழந்தை செல்வத்தையே வழங்குவதாக அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். அதே மாதிரி இந்த நேர்வழி கிடைக்குது இல்லையா, நமக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறதா இல்லையா? ஹிதாயத் என்ற ஒரு நேர்வழி, இந்த இஸ்லாமிய மார்க்கம், அதே போல நமக்கு ஒரு ஈமான் நம்பிக்கை, இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். ஏனென்றால் இதற்காக வேண்டி நாம் எங்கேயாவது படித்திருக்கிறோமா? நமக்கு நேர்வழி கிடைத்திருக்கிறது, நாம் மூமினாக இருக்கிறோம், முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்காக வேண்டி எங்கேயாவது நாம சென்று குர்ஆனை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? குர்ஆனை ஆராய்ந்து பார்த்து இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா? இல்லை. நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீம், நம்முடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் முஸ்லீம், இப்படி ஒரு வாழையடி வாழையாக பரம்பரையாக நமக்கு இந்த கொள்கை, இந்த தீன் நமக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் இது கிடைத்திருக்கிறது. நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கும் நமக்கும் இந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நாடி இருக்கிறான். நமக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இது கிடைக்கவே கிடைக்காது. நாமளா சாதாரணமான மனிதர்கள், எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மேதைகள் இருக்கிறார்கள், எவ்வளவோ விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள்.
எவ்வளவோ பட்டங்கள் பதவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ படித்திருக்கிறார்கள், அவர்கள் மருத்துவர்களாக இருக்கிறார்கள், விஞ்ஞானிகளாக இருக்கிறார்கள், பகுத்தறிவு எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பாருங்கள், சாதாரண ஒரு கல் அந்த கல்லை வணங்கக்கூடியதை பார்க்கிறோம் நாம். அப்ப அதையெல்லாம் விட்டு விட்டு அகில உலகத்தை படைத்த இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாம் இருக்கிறோம். அவருடைய அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி மிக நெருக்கமாகவே இருந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராக ஆகும் பொழுதும் கூட அவருக்கு ஒத்தாசையாக இருந்தார், உதவி செய்யக்கூடியவாக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கானுடைய காபிர்கள் அவர்களை அடிக்கும் பொழுதும் கூட, அடிக்க வரும்போதும் கூட, என்னுடைய மகனை விட்டு விடுங்கள், அவன் ஒன்று செய்து விடாதீர்கள் என்று சொல்லி அவரை பாதுகாத்தோடு வைத்திருக்கிறார். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பெரிய தந்தை அவர் மரண படுக்கையிலே இருக்கிறார். அந்த நேரத்திலே சென்று எப்படியாவது நம்முடைய பெரிய தந்தைக்கு இந்த இதாயத்து கிடைத்து விட வேண்டும், எப்படியாவது அவர் நேரு வழி வந்து விட வேண்டும் என்று சொல்லி பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் மாத்திரம் சொல்லிவிடுங்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் மாத்திரம் சொல்லிவிடுங்கள், இதை வைத்து மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மன்றாடி எப்படியாவது உங்களுக்கு சொர்க்கத்தினை வாங்கி தந்து விடுகிறேன் என்று தன்னுடைய பெரிய தந்தை இடத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு சொன்னார். அழகாக சொன்னார், அன்போடு சொன்னார், அவர் பாசத்தோடு சொன்னார். ஆனா என்ன ஆயிற்று, அவரை இறுதி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் இந்த முத்தலிப்பு என்ற அந்த கொள்கையிலேயே நான் மரணித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படிதான் மரணித்து விட்டார். அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், இன்னக லா தஹ்தி அஹ்பப்த, நபியே நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு நேர்வழி செலுத்த முடியாது. நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ, யாருக்கெல்லாம் இந்த நேர்வழி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்களுக்கு கிடைக்காது. வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மையஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் நேர்வழி என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம்தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூத சிறுவன் உடல்நலம் சரியில்லாமல் படுத்த படுக்கையோடு இருக்கிறான். அந்த சிறுவனை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். அவனும் படுத்து படுக்கையாதான் இருக்கிறான், மரண தருவாயில் தான் இருக்கிறான். அந்த யூத சிறுவனையை பார்த்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு தலையை தடவி விட்டு, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள், லா இலாஹா இல்லல்லாஹ் மாத்திரம் சொல்லிவிடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள், உனக்கு மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான் என்று அங்கு கேட்கிறார், சொல்லுகிறார். அப்பொழுது பக்கத்திலே அந்த யூதனுடைய தந்தை அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த யூதன் தன்னுடைய தந்தையை அப்படியே பார்க்கிறான். உடனே தந்தை சொல்லுகிறார், அபுல் காசிம் அவருக்கு பதில் சொல்லு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த மக்கள் அபுல் காசிம் சொல்லுவாங்க. காசிம்னா அவருடைய மகன் ஒருத்தர் இருந்தார், மௌத்தாயிட்டார். காசிமனுடைய வாப்பாக்கு பதில் சொல்லு. உடனே அந்த யூத சிறுவன் என்ன செய்கிறான், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி கலிமாவையும் ஒளிந்து விடுகின்றான், இஸ்லாத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த யூத சிறுவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். சாதாரண யூத சிறுவனுக்கு நேர்வழி கிடைத்தது. பெரிய தந்தையோட அவரோடு வாழ்ந்தவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே வாழ்ந்தவர், பெரிய தந்தைக்கு இந்த நேர்வழி கிடைக்காமல் அவர் மரணித்து விட்டார் என்றால், நேர்வழி என்பது, இதாயத்து என்பது இது அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே எதுவா இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் நடக்கும், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எல்லாம் நடக்கும் என்பதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன சொல்லுகிறோம், இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். நாம் அந்த இன்ஷா அல்லாஹ் சொல்வதை உணர்பூர்வமாக சொல்ல வேண்டும், உள்பூர்வமாக நம்ம அதை சொல்ல வேண்டும். நாம்
அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால நடக்கிறது என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காமிக்கும் பொழுது, வலா தகூலன்ன லி ஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா ஐயஷா அல்லாஹ். நபியே, நீங்கள் நாளைக்கு நான் நிச்சயமாக இதை செய்வேன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். நிச்சயமாக நாளைக்கு நான் இதை செய்வேன் என்று சொல்லாதீர்கள். இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் தவிர நடக்காது என்று சொல்லாமல் நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நான் செய்வேன் என்று சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் என்று நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் எப்படி சொல்ல வேண்டும், எந்த அளவுக்கு உறுதியாக சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நான் செய்ய போகிறேன், வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன், ஏதாவது தொழிலை நான் தொடங்க போகின்றேன், ஏதாவது செய்ய போகிறேன் என்ற அடிப்படையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் தான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி செய்யும் பொழுது அதிலே அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மகத்துவம் அதிலே இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனிலே ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகின்றான். யார் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லாமல் யார் ஒன்றை செய்கின்றாரோ அதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்த மாட்டான் என்பதை அல்லாஹ் தஆலாவே திருமறையிலே 68வது அத்தியாயத்திலே 17வது வசனத்திலே அந்த தோட்டத்தோருடைய சோதித்தது போன்று அவர்களையும் சோதித்தோம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு தோட்டத்துக்காரர்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகின்றான். திருக்குர்ஆனிலே ஒரு தோட்டத்துக்காரர், ஒரு விவசாயி, அவர்களுடைய விவசாயம் எல்லாம் செய்துவிட்டு காய் கனிகள் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கிறது, அறுவடை செய்வதற்காக வேண்டி தயாராக இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது வீட்டிலே குடும்பத்தார்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், நாளைக்கு நாம் நம்முடைய தோட்டத்திற்கு செல்ல வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும், அறுவடை செய்து நாம் நம்முடைய வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வீடுகளிலே பேசிக்கொண்டு அவர்கள் உறங்கி விடுகிறார்கள். உறங்கிவிட்டு காலையிலே எழுந்து மக்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக நாம் சென்று நாம் அறுவடை செய்து விட வேண்டும். அதாவது யாரும் ஏழைகள் மிஸ்கின்கள் யாரும் அங்கிருந்து வந்துவிடக் கூடாது. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய தோட்டத்திற்கு சென்று அங்க இருக்கிற எல்லாமே அறுவடை செய்துவிட்டு சீக்கிரமாக நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி காலையிலே எழுந்து எல்லோரையும் எழுப்பி அவர்கள் குடும்பத்தோடு செல்கிறார்கள் தோட்டத்திற்கு. அந்த தோட்டத்தை போய் பார்த்தால் அந்த தோட்டமே அங்கு இல்லை, எல்லாமே அழிந்து கருகி பதராக மாறி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்களாம், நாம் இடத்தை நம்முடைய வழி மாறி நாம் வந்து விட்டோமா, நம்முடைய தோட்டம் தானா இது என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அந்த தோட்டத்தை அழித்து விட்டான். அங்கு ஒன்றுமே கிடையாது. எல்லோரும் நின்று பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு நல்லவர் சொன்னாராம், நீங்கள் வீட்டிலே படுக்கும் பொழுது நாளைக்கு நாங்கள் சென்று அந்த தோட்டத்தில் இருக்கின்ற காய் கனிகளை பறிக்க போகிறோம், அறுவடை செய்ய போகிறோம் என்று சொல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னீர்களா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் அதை நாங்கள் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் சொன்னீர்களா என்று கேட்கும் பொழுது அதை நாங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லவில்லை, இன்ஷா அல்லாஹ் என்று நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் நீங்கள் சொல்லி இருந்தால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதை காப்பாற்றி இருப்பான். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னுடைய திறமை, எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய முயற்சி எங்களால் தான் நடக்கிறது என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருந்ததின் காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான் என்பதை அங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதர் நல்லடியார் சொன்னதாக அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுதுதான் அதிலே பரக்கத்து இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகிறார்கள்.
அல்லாஹு தஆலாவும் திருமறையிலே நமக்கு சொல்லி தருகின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனிலே நபிமார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம்தான் என்று சொல்லி எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஹில்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல அடியாரை தேர்ந்தெடுக்கிறான். இவரிடத்திலே போய் நீ கல்வி கற்க வேண்டும், பொறுமையை நீ கற்க வேண்டும், கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல அடியார் இடத்திலே போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்கிறார்கள். அப்போது அவர் சொல்கிறார், அந்த ஹில்ரு அவர் சொல்கிறார், என்னிடத்தில் நீ பொறுமையாக இருக்க மாட்டாய், என்னிடத்திலே பொறுமை இருக்கணும், நான் நிறைய விஷயங்கள் நிறைய காரியங்கள் நான் செய்வேன், அப்பொழுது நீ கோபப்படக்கூடாது, நீ பொறுமையாக இருக்க வேண்டும், நீ பொறுமையாக இருக்க மாட்டாய் என்று ஹில்ரு சொல்றார். அப்பொழுது மூசா நபி அவர்கள் சொன்னதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது, லா தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நிச்சயமாக நான் உன்னிடத்திலே பொறுமையை கையாள்வதை நீ பார்ப்பாய். அப்போ அந்த இடத்திலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தினால் நான் பொறுமையோடு இருப்பேன் என்று மூசா நபி சொன்னதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். அதே மாதிரி நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்பதற்காக அவர் கனவு காண்கிறார். கனவு நபிமார்களுடைய கனவு என்பது ஒரு வகையான வகி, இறை செய்தி. இந்த செய்தியை தன்னுடைய மகனிடத்திலே இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் சொல்லுகிறார். ஒரு 15 வயது தான் இருக்கும் இஸ்மாயிலுக்கு. போய் சொல்லுகிறார், இந்த மாதிரி அல்லாஹ் உன்னை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? உடனே அவர் சொல்லுகிறார், யாரு? இஸ்மாயில், அந்த 15 வயது அளவிற்கு உள்ள அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், யா அபதி இஃஅல் மா துஅமர், என் அருமை தந்தையே, அல்லாஹ் உமக்கு என்ன ஏவி இருக்கின்றானோ அதை நீங்கள் செய்யுங்கள். சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், லா தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நானும் பொறுமையாளராக நான் இருப்பேன், பொறுமையுள்ளவராக என்னை காண்பாய் என்று இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான். என்றால் சாதாரண விஷயம், அது உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே இஸ்மாயில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பொறுமையோடு இருப்பேன், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நான் பொறுமையாக இருப்பேன் என்று அங்கேயும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்வார்கள். இது ஒரு சுன்னத்தான விஷயம். இது இந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். யாராவது உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் மருத்துவமனையில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது சுன்னா, இது நபி வழி. இந்த பழக்கத்தை, நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நோயாளிகளை சந்திக்கும் பொழுது அந்த நேரத்திலே அவர்கள் அந்த நோயாளிகள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்வார்கள், லா பாஸ தஹூரு இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாத. அந்த நோயாளியிடத்திலே சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இந்த நோய் சரியாகிவிடும், இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அங்க ரசூலுல்லாஹ். அப்படிதான் சொல்லணும். ஒரு நோயாளியை சந்தித்து உட்கார்ந்து அவரிடத்திலே இந்த ஆறுதலான வார்த்தை சொல்லணும். லா பாஸ், கவலைப்படாதே, தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவான், முழுமையாக குணப்படுத்தி விடுவான், கவலைப்படாதே என்று நாம் சொல்லும் பொழுது இந்த இடத்திலே, இந்த வாரத்திலே தௌஹீது என்ற கொள்கை அடங்கி இருக்கிறதுங்க. அப்படி நாம் அங்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் இது நடக்கும், பரிசுத்தமாக்குவான் என்று நம்ம சொல்லும் பொழுது அந்த நோயாளி சொல்லும் பொழுது இப்படி அப்பொழுது அந்த நோயாளிக்கு 2 விதமான மன உளைச்சலில் இருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். அவர் நோயாளி என்பது 2 மன உளைச்சலோடு இருப்பார். ஒன்று, என்னடா நமக்கு இந்த நோய் வந்துருச்சு, எப்ப சரி ஆகும் அப்படின்ற ஒரு மன உளைச்சலோடு இருப்பார். இரண்டாவது,
நாம் ஏதாவது எங்கேயாவது மருத்துவமனைக்கு செல்வதற்கு சிகிச்சை எடுப்பதற்கு ஒரு பணம் காசு வசதியும் இல்லையே, என்னடா செய்யறது என்று 2 விதமான மன உளைச்சலோடு இருப்பார் அவர் நோயாளி. அப்ப நாம் சென்று பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு, கவலைப்படாதே, அல்லாஹ் நிச்சயமாக பரிசுத்தப்படுத்துவான், எதுக்கும் கவலைப்படாதே, அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவனுடைய சிந்தனை வரும் அவருக்கு. அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து அந்த இடத்திலும் கூட இன்ஷா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இன்ஷா அல்லாஹ் வருகிறேன் என்று சொன்னால் வரவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னால் கொடுக்கவே மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் போன் பண்றேன்னா போன் பண்ணவே மாட்டான். இன்னும் சொல்ல போனா என்ன தெரியுமா? இன்ஷா அல்லான்னு சொன்னாவே வரவே மாட்டான் அவன், அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நேற்று நடந்ததுங்க, நேற்று ஒன்று நடந்தது. அதாவது ஒரு மாமியாரு மருமகனை நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டி கூப்பிடுறாங்க. மாமியாரு மருமகனையும் மகளையும் நோன்பு திறக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க. அப்போ மருமகன் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ் வரமா? மருமகனை இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க அப்படின்றாங்களாம். இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, கண்டிப்பா வந்துருங்க மருமகனை அப்படின்றாங்களாம். அப்ப இன்ஷா அல்லாஹ் என்ன அர்த்தம்? இன்ஷா அல்லாஹ் சொன்னா வரமாட்டார் இவரு அப்படி என்றுதான் பெரும்பாலும் முஸ்லிம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி இது நடந்தது, நேற்று நடந்தது. இது என்கிட்ட ஒரு சகோதரர் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லி சிரிக்கிறார் அவரு. அப்போ இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை என்னன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ்னு சொன்னா கண்டிப்பா நான் வரணுங்க, அதான் இன்ஷா அல்லாஹ். வரலன்னு சொல்லிடணும், நான் என்னால வர முடியாதுங்க சொல்லிடணும். சும்மா நாளே இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம், இன்ஷா அல்லாஹ் வரேன், இன்ஷா அல்லாஹ் கொடுக்குறேன், இன்ஷா அல்லாஹ் போன் பண்றேன் சொல்லக்கூடாது. முடிந்தால் தான் சொல்லணும். அதுக்குதான் இன்ஷா அல்லாஹ்ன்றது. அதான் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது. அதைதான் அல்லாஹ் தஆலா திருமறையில நமக்கு அழகாக இந்த இன்ஷா அல்லாஹ் பத்தி நமக்கு சொல்லி தருகின்றான். ஏன் இந்த இன்ஷா அல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா அடிக்கடி ஏன் சொல்ல வைக்கின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய வல்லமை எல்லாமே அவன்தான் என்று மனிதர்கள் இந்த உலகத்திலே அவனை நினைவு கூர்ந்தவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த இன்ஷா அல்லாஹ்வை சொல்ல வைக்கின்றான். இரண்டாவது, இந்த இன்ஷா அல்லாஹ் நம்ம அடிக்கடி சொல்லும் பொழுது நம்மிடத்தில் திறமைகள் இருக்கலாம், நம்மிடத்தில் பணங்காசுகள் இருக்கலாம், மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம். இந்த இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது நம்மிடத்தில் என்ன பண காசு இருந்தால் என்ன, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். நமக்கு என்ன திறமைகள் இருந்தால் என்ன, அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் எல்லாம். இப்படி நம்மிடத்தில் இருக்க உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கிபிரு, அந்த ஆணவம், தரு பெருமை எல்லாமே இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்வதின் மூலமாக அழிந்து போய் விடுகிறது மனிதனுடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் சொல்லும் பொழுது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும், உறுதியாக சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் கூட அதை சொல்லி வளர்க்க வேண்டும். நாம் இன்ஷா அல்லாஹ் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கு. சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றோம். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றி போயிருக்கிறது. இதே மாதிரிதான் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ்னா என்ன, இதுக்கு மட்டும் தான் சொல்லு, முடிந்தா சொல்லு, வர முடிந்தா சொல்லு, சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே படித்து நல்லா பாஸ் ஆகிவிட்டார்கள். அந்த பள்ளிக்கூடத்திலே முதல் மாணவன், முதல் மாணவி நல்ல மார்க் வாங்கிவிட்டால் அவங்க விருது கொடுக்கிறார்கள், பரிசு கொடுக்கிறார்கள். பரிசு வாங்கிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன சொல்ல வைக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வைக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய புகழால், அல்லாஹ்வுடைய ஆற்றலால் எனக்கு இது கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வைக்கணும் பிள்ளைகளுக்கு. அந்த சிந்தனை உருவாக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. எல்லாமே அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வால் கிடைத்தது. என்னுடைய திறமை இருந்தது, என்னுடைய முயற்சி இருந்தது, நான் படித்தேன், இரவு பகலாக படித்தேன், அதற்காக வேண்டி உழைத்தேன். ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வால் தான் கிடைத்தது என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி வளர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாம் பாருங்கள், யாருக்காவது குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா எல்லாருக்கும் சொல்லுவார்கள், அம்மா எனக்கு குழந்தை பிறக்குது. இன்னும் ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்களேன், சவுண்டு பயங்கரமா இருக்கும். போன்ல போன் பண்ணி
மச்சான் எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, மாமா எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்றது. ஆனா இதை கொடுத்தானே இறைவன் அல்லாஹ், அவனை புகழ்ந்து இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், மாஷா அல்லாஹ் யா அல்லாஹ், உன்னுடைய நாட்டத்தினால் எனக்கு குழந்தை பிறந்திருக்குது யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இருக்கிறோமா? எட்ட உடனே போன் பண்ணி ஊருக்கெல்லாம் சொல்றோம், நம்ம ஊருக்கெல்லாம் போன் பண்ணி சொல்றோம் நம்ம. ஆனா அல்லாஹ்வை புகழ்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி புகழ வேண்டும். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி சொல்லி தரும் பொழுது அல்லாஹு தஆலா அவருக்கு வயசான காலகட்டத்திலே இஸ்மாயிலே ஒரு குழந்தையாக கொடுத்தான். இப்படி அந்த குழந்தை பிறந்த உடனே நபி இப்ராஹிம் ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன சொன்னார் என்பதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபிலி அலல் கிப்ரி, வயசான காலகட்டத்தில் எனக்கு ஒரு வாரிசை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார். அவர் ஆரம்பமாக அல்லாஹ்வையே புகழ்ந்து இருக்கிறார். அவர் அந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில குழந்தையாக இருந்தாலும் சரி, நேர்வழியாக இருந்தாலும் சரி, நமக்கு எது நடந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய நாட்டம்தான், அல்லாஹ் அவனுடைய நாட்டத்தினால்தான், அவனுடைய உதவியினால்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த உலகத்திலே அவனுடைய நினைவோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்ல வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற நாம். எனவே நாமும் இந்த உலகத்தில் நாம் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழல்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் சரி, எல்லாமே அல்லாஹ் அவனுடைய நாட்டம்தான், அவன் பிரகாரம் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது, நாமும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை நினைவு கூர்ந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறும நாளிலே வெற்றியடையலாம். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக.